ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மட்டும் மகிமைப்படுவதாக. 12வது உபவாச ஜபத்திற்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம். இன்று எந்த பாடம் பார்க்க போகிறோம்? கலாத்தியர் இல்லை, புதிய உடன்படிக்கையின் கலாத்தியர் பார்க்க போகிறோம். கலாத்திய பட்டணத்து திருச்சபைக்கு பவுல் எழுதிய நிருபம், அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதிய நிருபம். சரியா? சரி, கலாத்தியர் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அது அந்த பட்டணத்தோட பேராக இருக்கணும் இல்லையா? அப்போ முதலாவது நூற்றாண்டில் கலாத்தியர் என்பது ஆசியா மைனரின் வடக்கு பகுதியில் இருந்த ஒரு நிலப்பரப்பு அல்லது தெற்கு பகுதியில் இருந்த பட்டணங்களின் தொகுப்பை குறித்ததாகும். ஆசியா மைனருங்கிற பகுதியில் இருந்த ஒரு சின்ன நிலப்பரப்பு, அது வடக்கு பகுதி. தெற்கு பகுதியில் சில பட்டணங்களின் தொகுப்பாக இருந்தது. சரியா? அதுவும் கலாத்தியர்னு தான் சொன்னாங்க. பவுல் தம்முடைய முதலாவது மிஷனரி பயணத்தில் தெர்பை, லிஸ்தீரா, இக்கோனியா, பிசிதியா நாட்டிலுள்ள அந்தியோகியா போன்ற பட்டணங்களுக்கு வந்தார். இதை குறித்து வச்சுக்கோங்க. அப்போஸ்தலர் 13:14, அப்போஸ்தலர் 16:6 குறித்து வச்சுக்கோங்க. வீட்டில் போய் இதை பார்த்துக்கோங்க. சரியா? அப்போஸ்தலர் 13:14, அப்போஸ்தலர் 16:6. சரியா? சரி, முதலாவது மிஷனரி பயணத்தில் இந்த மாதிரி பட்டணங்களுக்கு தெர்பை, லிஸ்தீரியா, இக்கோனியா, பிசிதியா நகரத்தில் உள்ள அந்தியோகியா பட்டணத்துக்கு வந்திருக்கிறாரு. வந்தது மட்டுமில்லை, அங்கே பட்டணங்களில் சபைகளையும் ஆரம்பித்தார். சரியா? இது முதலாம் மிஷனரி பயணத்தில் நடந்தது. இரண்டாம் மிஷனரி பயணத்தில் வடக்கு பகுதிக்கு போனார். இதெல்லாம் தெற்கு பகுதி. சரியா? அது ரெண்டாவது மிஷனரி பயணத்தில் வடக்கு பகுதிக்கு போனார். அப்போது எந்த பகுதிக்கு அவர் கடிதம் எழுதியிருந்திருப்பார்? கலாத்தியர் வடக்கு பகுதியும் இருந்திருக்கு, தெற்கு பகுதியும் இருந்திருக்கு. தெற்கு பகுதியில் தான் நிறைய சபைகளை நிறுவி இருக்கிறாரு. அப்போ எந்த பகுதிக்கு லெட்டர் எழுதியிருப்பார்? தெற்கு பகுதிக்கு தான் லெட்டர், கடிதம் எழுதினதாக வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். சரியா? சரி, இப்போ கலாத்திய நிருபம் கிபி 49ஆம் ஆண்டு எழுதப்பட்டது. கலாத்திய நிருபம் கிபி 49ஆம் ஆண்டு எழுதப்பட்டது. புதிய ஏற்பாட்டில் எழுதப்பட்ட முதல் நிருபம் கலாத்தியர். என்ன நிருபம் நம்ம பார்த்தோம் புதிய ஏற்பாட்டில்? முதல் நிருபம் என்னது? நிருபம். கடிதங்கள் தானே நிருபம், அதெல்லாம் சுவிசேஷம். 1 கொரிந்தியர் இருக்கு இல்லையா? நமக்கு இப்போ இது கொரிந்தியர் கிடையாது, கலாத்தியர் தான் முதல் நிருபம். ஏன்னா முதல்ல இவர் முதல் மிஷனரி பயணத்தில் சபைகளை ஆரம்பிக்கும் போது யூதா நசர்ஸ்னு சொல்லி கள்ள குருக்கள், போதனையாளர்கள், யூதா நசர்ஸ்னு கள்ள குருக்கள் சபைகளுக்குள்ளே வந்துட்டாங்க. வந்தவங்க என்ன பண்ணாங்கன்னா, பவுல் சொன்ன உண்மையான சுவிசேஷத்துக்கு புறம்பா வேற ஒரு சுவிசேஷத்தை அவங்க என்ன செஞ்சாங்க, அந்த மக்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. அது எப்படி ஒத்து போகும்? உண்மையான சுவிசேஷத்தோட ஒத்து போகாது இல்லையா? இப்படி சொல்லி கொடுத்த கள்ள போதகர்களுக்கு பின்னாடி நிறைய விசுவாசிகள் அவங்கள பின்பற்றிட்டாங்க. அப்போது அவங்க என்ன சொல்லி கொடுத்துருப்பாங்க? யூதா நசஸ்ன்னு சொன்னேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? யூத கோத்திரத்திலிருந்து வந்த அந்த யூத கள்ள குருக்கள் தான் என்ன சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா, ஜனங்கள் மோசேயின் நியாய பிரமாணத்தை கைக்கொள்ள வேண்டும், அதன் பின்புதான் அவர்கள் கிறிஸ்துவுக்குள் விசுவாசியாக இருக்க முடியும்னு சொல்லிட்டாங்க. ஆனால் பவுல் சொன்னது, தேவன் அவருடைய கிருபையால் நம்மை பாதுகாத்து கொண்டு இருக்கிறார், பிரமாணத்தை பின்பற்றி ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லிட்டார். தேவன் அவருடைய கிருபையினால் நம்மளை பாதுகாத்து கொண்டு இருக்கிறார், நியாய பிரமாணத்தை பின்பற்றி ஒருவரும் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியாது என்கிற உண்மையான சுவிசேஷத்தை சொல்லி கொண்டு கொடுத்திருந்தார். புரியுதுங்களா? 2 வித்தியாசம்தான். அப்படி சொல்லி கொடுத்ததுனால பவுல் ஃபஸ்ட்டு மிஷனரி பயணத்தை முடிக்கிறாரு.
மிஷினரி பயணம் தொடக்கத்தில் சபைகளை ஆரம்பித்து விட்டுட்டு போனார். ஃபஸ்ட்டு மிஷினரி பயணம் முடியுது, நேராக அந்தியோகியா பட்டணத்துக்கு வராரு. அங்கே பவுல் கலாத்திய பட்டணம் ஒரு காலம் வைராக்கியமான சபையாக இருந்தது ஆண்டவருக்காக. ஹல்லேலூயா. வைராக்கியமான சபையாக செயல்பட்டுக்கிட்டு இருந்தது. இன்றைக்கு இந்த யூதா நசர்ஸ்ன்னு சொல்கிற கள்ள குருக்கள் உள்ளே வந்து மோசையின் நியாயப்பிரமாணத்தை நீங்கள் பின்பற்றியே ஆகணும்னு சொல்லி கொடுத்ததுனால இவங்க என்ன பண்ணிட்டாங்க, தவறான நடைமுறைகளையும் உபதேச குழப்பங்களும் பழக்க வழக்கங்களும் மாறி போச்சு. அவங்கள எச்சரிக்கும் வண்ணமாக இந்த கடிதம் எழுதுகிறாரு. அவங்கள எச்சரிக்கும் வண்ணமாக மாறிக்கோங்க அப்படின்னு சொல்லி இந்த கடிதத்தை எழுதுகிறாரு. சரியா? இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு பின் அவருடைய சீடர்கள் யூதர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி ரட்சிப்புக்குள் நடத்தி கொண்டு தான் இருந்தார்கள். ரட்சிப்புக்குள் வராத யூதர்களுக்கு நடத்தி கொண்டு தான் இருந்தார்கள். அவர்கள் பெரும்பாலும் யூதர்களுக்குத்தான் பிரசங்கித்து கொண்டு இருந்தனர். அவர்களில் அநேக யூதர்கள் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு யூத கிறிஸ்தவர்களாக மாறினார்களே தவிர, ஆனால் மோசையின் பிரமாணத்தை கடைபிடிக்கத்தான் செய்தார்கள். மோசையின் பிரமாணம் ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 9-14 வரைக்கும் என்ன சொல்லியிருந்தது? ஆபிரகாம்கிட்ட ஆண்டவர் என்ன சொல்லியிருந்தாரு? பாரம்பரிய நடைமுறைகளுக்கான விருத்த சேதனம் உள்ளிட்ட நடைமுறைகளை சொல்லியிருந்தார். உங்களுக்கும் எனக்கும் ஒரு உறவு அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஏன் பிள்ளைகள்னு சொன்னால் என்ன செஞ்சுருக்கணும்? விருத்த சேதனம் பண்ணியிருக்கணும். அதுதான் உங்களுக்கு எனக்கு உள்ள உடன்படிக்கையின் அடையாளம்னு சொல்லியிருந்தார்ல. மோசே பிரமாணத்தில் சொல்லியிருந்தார். வசனத்தை எழுதி வச்சுக்கோங்க. ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 9-14 வரைக்கும் சொல்லியிருந்தார். அப்போது இந்த நடைமுறைகளை அவங்க என்ன சொன்னாங்க? பவுல் விருத்த சேதனெல்லாம் செய்ய சொல்லலை. கிறிஸ்துவின் பிரமாணம் நம்மளை அவருக்குள்ளே கொண்டு வந்திருக்கு, நம்ம ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி கொடுத்தா இவங்க என்ன சொல்கிறாங்க தெரியுமா? விருத்த சேதனம் பண்ணிட்டு வந்தால் தான் ரட்சிப்புங்கிறாங்க. விருத்த சேதனம் பண்ணிட்டு வந்தால் தான் ரட்சிப்புங்கிறாங்க. அதனால் யூதர்களில் என்னதான் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு யூத கிறிஸ்தவர்களாக மாறினாலும் விருத்த சேதன நடைமுறையை அவர்கள் விட்டுவிடவில்லை. கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக தம்மை சிலுவையில் ஒப்பு கொடுத்தார். அப்படி தானே? இது இங்கே கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 4வது வசனம். அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். இதுதான் உண்மையான சுவிசேஷம். இப்போது இருக்கிற பொல்லாத உலகம், இது பிரபஞ்சம், இதிலிருந்து விடுவிக்கும்படி தான் பிதாவின் சித்தத்தின்படி, அவர் தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். சரியா? இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாக வந்தார். ஹல்லேலூயா. என்ன சொன்னார்? நியாயப்பிரமாணத்தை அழிக்க வரவில்லை, நான் அதை நிறைவேற்றவே வந்தேன் என்று அந்த 613 கட்டளைகளையும் அவரே நிறைவேற்றி நம்மை நீதிமானாய் பார்க்க வைத்தார். நம்மளால் ஒரு கட்டளையை நிறைவேற்ற முடியாது. அதனால் பிதாவின் சித்தத்தின்படி அவர் அந்த நியாயப்பிரமாணத்தின் விதிகளை அவர் எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டு நம்ம முடிச்ச மாதிரி காட்டிட்டார். ஹல்லேலூயா. யாராவது யாருக்காக அதை செய்ய முடியுமா? முடியாதுல்ல. பாருங்க, அப்போ நியாயப்பிரமாணத்தின் முடிவாக அவர் வந்துட்டார். அப்படி இருக்கும்போது ரட்சிப்பு என்பது நம்முடைய மாம்ச கிரியைகளால் அல்ல, கையினால் செய்யப்பட்ட விருத்த சேதனத்தினால் ரட்சிப்பு வராது. தேவன் அருளின கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிப்பை பெற்றுக்கொண்டோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மாம்சத்தின் கிரியைகளினால் அல்ல ரட்சிப்பு, தேவன் அருளின கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டே ரட்சிக்கப்பட்டோம். பவுலை தேவன் தெரிந்து கொண்ட பின்பு இந்த சுவிசேஷத்தையே அவர் எல்லாருக்கும் பிரசங்கித்து வந்தார். ஆமென். இந்த சூழ்நிலையில் யூதர் அல்லாமல் இருக்கிறவங்களையும் ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வந்தார். யூதர் இல்லாமல் புறஜாதிகளுக்காகத்தான் யார் அழைக்கப்பட்டா? அப்போஸ்தலனா? புறஜாதிகளுக்கு
அப்போஸ்தலனாகிய பவுல் யூதர்களுக்காக அழைக்கப்பட்டது யாரு? யூதர்களுக்காக இயேசு வந்த அந்த கோத்திரத்துக்கே சுவிசேஷம் சொல்லும்படியாக அழைக்கப்பட்டது யார்? அப்போஸ்தலனான அழைக்கப்பட்டது பேதுரு. மறக்கக்கூடாது, பேதுரு. புறஜாதிகளுக்காக அழைக்கப்பட்டது யாரு? அப்போஸ்தலனாகிய பவுல். வார்த்தையை கவனிச்சுக்கோங்க. புறஜாதிக்காக பவுல், புறஜாதிக்காக பவுல், யூதர்களுக்காக பேதுரு. அப்போஸ்தலர்கள் அழைக்கப்பட்டிருந்தது. அப்போ யூதரல்லாத ஜனங்களை பவுல் ரட்சிக்கப்பட வைக்கும் பொழுது, ஒருபோதும் சபையில் சேர்த்து கொள்ளப்படும் பொழுது நீங்கள் விருத்த சேதன நடைமுறையை கையாளுங்கள் என்று பவுல் ஒரு நாளும் சொல்லி கொடுத்ததில்லை. ஒரு நாளும் சொல்லி கொடுத்ததில்லை. யூதர் அல்லாமல் யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ள வந்தாங்களோ அவங்கள விருத்த சேதனம் செய்யும்படியாக சொல்லவே இல்லை. பவுல் சொல்லலை. நியாயப்பிரமாண நடைமுறைக்கு அவர்களை கொண்டு வரவில்லை, உட்படுத்தவில்லை. இந்த கள்ள குருக்கள் இருக்காங்கல்ல, யூதானசஸ்ன்னு சொன்ன பாருங்க, அவங்க தான் சபைக்குள்ள நுழைஞ்சி புறஜாதியிலிருந்து வந்த ஜனங்களை பார்த்து சொன்னாங்க. அப்படி ரட்சிக்கப்பட்டு வருகிற ஜனங்களை பார்த்து, நீங்கள் பெற்ற ரட்சிப்பு போதாது, மோசேயின் நியாயப்பிரமாணத்தில் சொன்னபடி மாம்சத்தின்படி விருத்த சேதனம் பண்ணியே ஆக வேண்டும் என்று போதித்தனர். என்ன செஞ்சன? விருத்த சேதனம் பண்ணியே ஆகணும்னு அந்த ஜனங்களை கட்டாயப்படுத்தினாங்க. இப்படி வஞ்சிக்கப்பட்டவர்கள் தான் அப்போஸ்தலனாகிய பவுலையும் பவுலின் ஊழியத்தையும் நிராகரித்து வழிவிட்டு விலகி போனார்கள். வழிவிட்டு விலகி போனார்கள். அவர் சொன்ன உண்மையான சுவிசேஷத்திற்கு புறம்பா இந்த கள்ள குருக்களை பின்பற்றி அநேகர் அந்த சபையில் வழி விலகி போனாங்க. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவை உடையவர்களாக மாற வேண்டியவர்கள் யூத மதவாதிகளாக மாறிவிட்டார்கள். பெரும்பாலானவர்கள் என்ன செஞ்சாங்க? அவர்களை பின்பற்றி கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவை உடையவர்களாக மாற வேண்டியவர்கள் யூத மதவாதிகளாக மாறி ஒரே தர்க்கம், சபைக்குள்ள பிரச்சனைகளை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. புதுசாக வர்ற மக்கள் திணற ஆரம்பிச்சிட்டாங்க சபைக்குள்ள. அவங்களுக்காக எழுதப்பட்ட கடிதம் கலாத்திய நிருபத்தின் கடிதம். அல்லேலூயா. அவங்களுக்காக அவங்கள எச்சரித்து, நீங்கள் எந்த சுவிசேஷத்துக்குள்ளே போயிட்டீங்க? சிலுவையில் அறையப்பட்டது யாரு? இயேசு. தேவன் அருளிய கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டே தானே ரட்சிக்கப்பட்டோம். எதை கொண்டு? மாம்சத்தின் கிரியைகளினான விருத்த சேதனத்தினால நாம் ரட்சிக்கப்பட்டோம். அந்த குருக்கள் சொன்னது உங்களுக்கு என்ன புரியலையா? அது தவறு என்று தெரியலையா? அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு எழுதப்பட்ட கடிதம் தான் இந்த கலாத்திய கடிதம். சரியா? இப்போ ரட்சிப்பு என்பது கிரியைகளை என்னைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரட்சிப்பு என்பது கிரியைகளினால் உண்டானது அல்ல, விசுவாசத்தினால் உண்டான நீதி. ஹல்லேலூயா. ரட்சிப்பு எப்படி கிடைச்சது? விருத்த சேதனம் பண்ணி எல்லாரும் வந்தாங்க? இப்போ இல்லை, அது மாம்சத்தின் கிரியை. ஆனால் இருதயத்தில் நான் விசுவாசிக்கிறேன், எனக்காக, என்னுடைய பாவங்களுக்காக ஏன் இயேசு சுவாமி சிலுவையில் எனக்காக மரித்து உயிர்த்தெழுந்தார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை என் இருதயத்திலே நான் விசுவாசிக்கும் பொழுது உண்டாகிற நீதி தான் என்னை ரட்சிப்புக்குள் வழி நடத்திற்று. ஹல்லேலூயா. இதை உணர்த்த தான் இந்த லெட்டரை எழுதினாரு. இந்த லெட்டரை எழுதினாரு. சரி, ஓகே. இப்போ இதில் 6 அதிகாரங்கள் இருக்கா கலாத்தியரில்? இப்போ அந்த அதிகாரங்களை குறித்து நம்ம பார்க்கலாம். முதல்ல 1-2 அதிகாரத்துக்குள்ளே என்ன இருக்குன்னா, தன்னுடைய அப்போஸ்தல அழைப்பை மீண்டும் சொல்லுகிறார். ஒவ்வொரு புக்கிலையும் பாருங்கள், அவரோட அப்போஸ்தல அழைப்பை குறித்து அவரை நறுக்குன்னு குத்தி விட்டுறாங்க. இவர் என்ன ஆண்டவரால் வந்தவரா? இவர் என்ன பெரிய ஆளா? இவர் என்ன பெரிய அதிகாரம் படைச்சவரா? அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க? அவரை பார்த்து பேசுகிறாங்க. அவரும் ஒவ்வொரு புக்குக்கும் சலைச்சவர் இல்லை. ஏன் சொல்கிறாருன்னா, அவர் சொல்கிறாரு, நான் ஒரு அப்போஸ்தலன், எனக்கு அதிகாரம் உண்டு, அதை நான் தேவனிடத்திலிருந்து பெற்றிருக்கிறேன், மனுஷங்கள்கிட்ட இருந்து பெறலை. பவுல் மற்ற அப்போஸ்தலர்களிடமிருந்து சுவிசேஷத்தை கற்கவில்லை. ஞாபகம் வச்சுக்கோங்க. கிறிஸ்துவிடமிருந்து நேரடியாக கற்றுக்கொண்டார். கலாத்தியர் 1 அதிகாரம் 10 வாசிக்கிறேன். இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்?
மனுஷரை பிரியப்படுத்த பார்க்கிறேன், நான் மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன்? நான் இன்னும் மனுஷனாய் பிரியப்படுத்துகிறவனாய் இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. சகோதரரே, என்னால் பிரசங்கிக்கப்பட்ட சுவிசேஷம் மனுஷருடைய யோசனைப்படியானதல்லவென்று உங்களுக்கு தெரிவிக்கிறேன். நான் அதை ஒரு மனுஷனாலும் பெற்றதும் இல்லை, மனுஷனால் கற்றதும் இல்லை. இயேசு கிறிஸ்துவே அதை எனக்கு வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. அவர் தைரியமாக சொல்கிறாரு, இயேசு கிறிஸ்துவே எனக்கு வெளிப்படுத்தின சுவிசேஷங்க. நான் எந்த மனுஷன்ட்ட போய் கற்றுட்டு வந்து உங்களுக்கு சொல்லித்தரலை. மனுஷ யோசனை கிடையாது, அது தெய்வீக யோசனை, தெய்வ யோசனை. அவர் எனக்கு சொல்லி கொடுத்தது அப்படின்னு சொல்கிறாரு. முதல்ல நீங்கள் இவ்வளோ பேசுகிறீங்களே, நான் யார் அப்படின்னு கேட்குறாரு. அவரும் ஒரு யூதனாக இருந்து அப்போஸ்தலர் 9:1 சொல்கிறாரு. எடுத்து பார்த்துடலாமா, வாசிக்கலாமா? அப்போஸ்தலர் 9:1 பவுல் நான் யாருன்னு சொல்கிறாரு, அவர் யாருன்னு சொல்கிறாரு. சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீசரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி பிரதான ஆசாரியரிடத்திற்கு ஒன்றாவது மட்டும்தான். சரியா? பவுல் எப்படி இருந்தார்? சவுலா இருந்தார். அவர் என்ன செஞ்சார்? யூத கிறிஸ்தவர்களாக மாறினவங்களெல்லாம் என்ன பண்ணார்? கொலை செஞ்சார். அவர் யூதனாக தான் இருந்தார். ஆண்டவருக்குள்ள கிறிஸ்தவங்களாக மாறினவங்களெல்லாம் பிடிச்சிட்டு வந்து கொலை செய்கிறவனாக இருந்தேன்னு சொல்கிறார். அதை இங்கே கலாத்தியர் 13:14 நான் யூத மார்க்கத்தில் இருந்தபோது, 1ஆம் அதிகாரம் 13:14 கலாத்தியரில், நான் யூத மார்க்கத்தில் இருந்தபோது என்னுடைய நடக்கையை குறித்து கேள்விப்பட்டிருப்பீர்கள். தேவனுடைய சபையை நான் மிகவும் துன்பப்படுத்தி அதை பாழாக்கி என் ஜனத்தாரில் என் வயதுள்ள அநேகரை பார்க்கிலும் யூத மார்க்கத்திலே தேறினவனாய் என் பிதாக்களுடைய பாரம்பரிய நியாயங்களுக்காக மிகவும் பக்தி வைராக்கியமாக இருந்தேன். இவரை விடையாங்க இன்னொருத்தர் வரணும் வேற எது சொல்கிறதுக்கு? அப்பேற்பட்ட மனுஷனையே ஆண்டவர் என்ன பண்ணார்? மாற்றினார். நீ இந்த யாரப்பா நீ கஷ்டப்படுத்துகிற? இந்த முள்ளில் உதைக்கிறது கஷ்டமாமே, நீ யார் மேலே உதைக்கிற? ஏன் மேலே. ஆண்டவர் சொல்கிறாரு, மாறிக்கோ, சவுல் இல்லை நீ பவுலு. அநேகருக்கு நீ வார்த்தையை கொண்டு போகிறதுக்காக நான் உன்னை தெரிஞ்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே அந்த தேவனின் அழைப்பை புரிந்து கொண்டு அப்படி கொலை செஞ்ச காலமெல்லாம் போய் மாறி நான் நிற்கிறேன். இன்னைக்கு என்னை பார்த்து நீ ஒரு அப்போஸ்தலனா உனக்கு யார் இந்த அதிகாரம் கொடுத்தா, யார் உனக்கு இந்த போதனையை சொல்லி கொடுத்தான்னு என்னை பார்த்து கேள்வி கேட்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. பழைய ஏற்பாடு மற்றும் பாரம்பரியங்களை அடிப்படையாக கொண்ட யூத வாழ்க்கை நான் வாழ்ந்தவன். ஜூடாயிசம், அந்த யூத இசத்தில் கிறிஸ்தவர்களை அழிக்கும் பணியை நான் தொடர்ந்து செஞ்சிட்டு இருந்தேன். ஆனால் தேவன் என்னைக்கு என்னை அழைச்சாரோ அன்னைக்கு நான் என்ன செஞ்சிட்டேன்? அதை விட்டு வெளியே வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறார். அவருக்கு அதுவும் தெரியும். மோசே பிரமாண நடைமுறைகள் அவருக்கு தெரியாமலாம் இருக்கும், தெரியும், எல்லாமே அவருக்கு தெரியும். அதனால தான் கலாத்தியர் 2:7 புறஜாதிகளுக்கு அவரை அப்போஸ்தலனாக தேவன் அழைத்தார். புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலனாக பவுலை தேவன் அழைத்தார். யூதர்களுக்கு அவரை பேதுருவை அழைத்ததை 2:8 இருக்கும், குறித்து வச்சுக்கோங்க. சரியா? சரி. விருத்த சேதனம் ஆரம்பத்தில் தேவன் இந்த விருத்த சேதனத்தை எடுத்துக்கிட்டு இந்த கள்ள குருக்கள் ஏன் இதை பண்ணினா தான் நீங்கள் ரட்சிப்பு பெற்றவர்கள், அதுக்கப்புறம் தான் நீங்கள் இயேசுவை விசுவாசிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த விருத்த சேதனம் ஆரம்பத்தில் தேவன் இஸ்ரவேலுடன் பண்ணிய உடன்படிக்கைக்கு அடையாளமாக விருத்த சேதனத்தை கொடுத்தார். எப்படி? ஆரம்பத்தில் தேவன் இஸ்ரவேலுடன் பண்ணிய உடன்படிக்கைக்கு அடையாளமாக ஆபிரகாம்கிட்ட எப்படி கொடுத்தாரு? இது எனக்கும் உனக்குமான உடன்படிக்கை, விருத்த சேதனம் பண்ணி இருக்கணும்னு சொன்னார். உறவுக்கு அடையாளம். எதுக்கு அடையாளம்? உனக்கும் எனக்கும் உறவு, நீ என் பிள்ளைங்கிறதுக்கு ஒரே அடையாளம்னு கொடுத்தாரு. நாளடைவில் என்ன செஞ்சிட்டாங்க தெரியுமா? அதை பிரமாணத்தை பின்பற்றுகிற அடையாளமாக, நியாய பிரமாணத்தை பின்பற்றுகிற அடையாளமாக மாற்றிட்டாங்க.
உடன்படிக்கையின் அடையாளமாகி அந்த உறவின் அடையாளத்தை ஒன்றும் இல்லாமல் ஆக்கி போட்டுட்டு மோசைக்கிட்ட ஆண்டவர் கொடுத்த அந்த சட்ட திட்டங்கள் இருக்குல்ல, அந்த நியாய பிரமாணத்தை பின்பற்றுவதற்கான அடையாளமாக மாற்றி விட்டுட்டாங்க. மோசே அதை தான் எதுக்குறார். அது இல்லை, ஏன்னா தேவன் தானே அவருக்கு சொல்லி கொடுத்துருக்காரு, அவராக பேசலைல்ல, தேவன் எனக்கு சொல்லி கொடுத்த வெளிப்பாடுங்கிறாருல்ல. அப்போ அவர் தைரியமாக தான் பேசுவார். உண்மைதானே? நானாக ஒன்றை நினச்சிக்கிட்டு கிரகிச்சிக்கிட்டு வந்து உங்கள்கிட்ட பேசுகிறதுக்கும் ஆண்டவர் ஒரு வெளிப்பாடை தெளிவாக வந்து என்கிட்ட பேசி உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? இருக்குது. பவுல்கிட்ட அப்படி தெளிவாக வந்து பேசினதுனால தான் அவர் எங்கேயுமே சொல்கிறார், விசுவாசித்தேன் அதனால் நான் தைரியமாக பேசுகிறேன்னு சொல்கிறார். இது ஆண்டவர் கொடுத்த வெளிப்பாடு, தேவன் தரிசனமாக எனக்கு கொடுத்தது, நான் உங்கள்கிட்ட பேசுகிறேங்கிறார். அல்லேலூயா. அப்போது அவர் என்ன சொல்கிறார் அடுத்து, இந்த விருத்த சேதனத்தை நீங்கள் வந்து உறவுக்கு அடையாளமாக இருந்தால் தான் இன்றைக்கி நியாயப்பிரமாணத்தின் பின்பற்றுவதற்கான அடையாளமாக மாற்றிட்டீங்க. இது அடுத்து என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், உள்ளத்தில் உண்டாவதே உண்மையான விருத்த சேதனம். ரோமர் 2ஆம் அதிகாரம் 29வது வசனம். ரோமர் 25, 26, 29 எழுதிக்கோங்க. ஆனால் 29 தான் இப்போ நம்ம சொல்ல போகிறோம். ஆமாம், ரோமர் 2:29. உள்ளத்தில் யூதனானவனே யூதன், எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம். அதோட முடிஞ்சதா 29? சரி. அப்போ உள்ளத்தில் நம்ம இருதயத்தில் தாங்க விருத்த சேதனம் உண்டாகணும்னு ஆண்டவர் சொல்கிறாரு. ஹல்லேலூயா. உள்ளத்தில் வரணும், உள்ளத்தில் அந்த உறவு வரணும். அவருக்கு நமக்குமான உறவு எங்கே வரணும்? உள்ளத்தில் வரணும். எங்கள் அப்பான்னு சொல்கிற தைரியம் எனக்கு வரணும். அவர் பிள்ளையேன்னு கூப்பிட்டுட்டாரு. மரித்து உயிர் தெழுந்து வந்து நின்று என்ன சொன்னார்? பிள்ளைகளே அப்படின்னு சொல்லி மீனை சுட்டு வச்சு சாப்பிடும்படியாக பிள்ளைகளை கூப்பிட்டாரு இல்லையா? அது வரைக்கும் சகோதரனேன்னு கூப்பிட்டாரு, ஊழியக்காரனேன்னு கூப்பிட்டாரு, எல்லாம் கூப்பிட்டாரு. மரித்து உயிர் தெழுந்து எனக்காக வந்து நிற்கும் பொழுது அந்த புத்திர சுவிகாரம் எனக்கு கிடைச்சிருச்சு, பிள்ளைங்கிற உரிமை எனக்கு கிடைச்சிருச்சு. அப்போ அவர் அப்பாவாக இருக்கிறதுனால என்னையை எப்படி கூப்பிடுறாரு? பிள்ளைகளேன்னு கூப்பிடுறாரு. ஹல்லேலூயா. அதனால தான் தைரியமாக நம்ம அப்பான்னு கூப்பிடுறோம். ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, உள்ளத்தில் அந்த உறவு, எங்கள் அப்பாங்கிற உறவு ஏன் உள்ளத்தில் வரணும்? அவருக்கு உள்ளத்தில் வர போய் தானே பிள்ளைகளேன்னு கூப்பிட்டாரு. ஏன் உள்ளத்துக்குள்ளே அப்பான்னு கூப்பிடுற அந்த அன்பின் உறவு வந்ததான்னு நம்ம யோசிக்கணும். அந்த உறவு என் இருதயத்துக்குள்ளே வரதை தான் ஆண்டவர் சொல்கிறாரு. அதுதான் விருத்த சேதனன்ட்டார். அதனால தான் உள்ளத்தில் உண்டாவதே உண்மையான விருத்த சேதனம் அப்படின்னு சொல்கிறார். சரியா? சரி. இப்போ யோவானில் எடுக்க வேணா, ஆனால் சொல்கிறேன். சுவிசேஷம் சொன்னதுனால யூத தலைவர்கள் இருக்காங்கல்ல, யார்? யூத தலைவர்கள். அவங்க என்ன செஞ்சாங்க? இயேசுவை மனசார ஏற்றுக்கிட்டாங்க, அவர் மேலே விசுவாசம் வச்சுட்டாங்க. யூத தலைவர்கள் மனசார அவர் மேலே என்ன செஞ்சாங்க? விசுவாசம் வச்சுட்டாங்க. விசுவாசம் வச்சாச்சு. விசுவாசம் வச்சாலும் ஜெப ஆலயத்துக்கு போனால் அங்கே உள்ள பரிசேயர்கள் நம்மளை புறம்பா தள்ளிடுவாங்க. நீ இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கிட்டியா அப்படின்னு சொல்லி நம்மளை வெளியே தள்ளிடுவாங்கன்னு சொல்லி இயேசுவை தன் இருதயத்தில் விசுவாசத்துடன் ஏற்றுக்கொண்டதை அறிக்கை பண்ண கூட மறைத்து வைத்திருந்தார்கள். அறிக்கை பண்ணுறதுக்கு கூட மறைச்சி வச்சுருந்தாங்கங்க. அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? மனுஷர்களுக்கு பயப்படுகிற பயம்னு அர்த்தம். மனுஷர்களுக்கு பயப்படுகிற பயம். நீதிமொழிகள் என்ன சொல்லுது? என்ன வார்த்தை சொல்லுது? மனிதனுக்கு பயப்படுகிற பயம் வந்து என்னது? கண்ணியாக இருக்கிறது, நம்மளை கொன்று போட்டுரும். பேதுரு கூட, அப்போஸ்தலனாகிய பேதுரு கூட ஒரு இடத்துல செஞ்சுவிட்டார். என்ன பண்ணிட்டாரு தெரியுமா? புறஜாதியர்களோட கலந்து அவங்களோட மிங்கிள் ஆகிட்டு இருந்தார். திடீர்னு பார்த்தா இந்த மோசையின் நியாயப்பிரமாணமான நடைமுறைகளுக்கு யூத தலைவர்கள் வந்து கட்டுப்பட்டியாக இருந்தாங்க பாருங்களேன். அப்படி பயந்த உடனே அந்த புறஜாதி வீடுகளில் சாப்பிட்றத கூட சடனாக நிப்பாட்டினார். இதை லைட்டாக பர்னபாவும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிட்டார். முகமாக இந்த பவுலடிகளார் பேதுருவை எதிர்த்திருக்காருங்க. சத்தியத்திற்கு கட்டுப்பட்டவர். ஹல்லேலூயா.
எப்படி நீ புறஜாதின்னு அவங்கள ஒதுக்கலாம்? சுவிசேஷம் புறஜாதிகளுக்கும் சொல்லப்பட்டு இருக்கிறதே. கிறிஸ்து அவர்களுக்காகவும் மரித்தாரே, அந்த ஆத்மாவும் கிறிஸ்துவுக்கு உரியவர்கள் தானே. நீ எப்படி நீ சாப்பிட மாட்டேன்னு சொல்லி அவங்கள ஒதுக்கி விட்டுட்டு வரலான்னு பேதுருவையே சத்தியத்திற்காக சத்தியமாய் நின்று முகமுகமாய் எதிர்த்தவர் இந்த அப்போஸ்தலனாகிய பவுல். ஹல்லேலூயா. நம்ம யார்கிட்டையாவது அப்படி எதிர்த்து நின்றுப்போமா? ஒரு ஆதாயம் போயிரும்னா, ஒரு ஆதாயம் ஒரு மனிதனால் கிடைக்குது என்றால் சத்தியத்துக்காக நின்று போராடுகிறவர்களாக இல்லை, விட்டு கொடுத்துட்டு போயிடுறது ஆண்டவரையே. பவுலை போல இருக்கணுங்க. ஹல்லேலூயா. பவுலை போல இருக்கணுங்க. சத்தியத்துக்காக வாழ்கிறவர்களாக, கட்டுப்பட்டவர்களாக இருக்கணும். சரியா? ஏன்னா மனிதனுக்கு பயப்படுகிற பயம் தேவனுடைய கிருபையை விட்டு நம்மளை வெளியே இழுத்து கொண்டு போட்டு விடுகிறது. தேவனுடைய அன்புக்குள்ளே நம்ம நிற்க முடியாமல் போயிடுது. சரியா? அப்போ கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 1:7 இருக்கு, குறித்து வச்சுக்கோங்க. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். ஏனென்றால் பிரமாணம் நம்மை பாவி என சுட்டி காட்டுகிறது. நியாயப்பிரமாணம் நம்மளை என்ன செய்து? நீ பாவம் செஞ்சிருக்க, நீ பாவின்னு சுட்டி காட்டுகிறது. ஆனால் அதை சொன்ன நியாயப்பிரமாணம் பாவம் அல்ல. புரிஞ்சுக்கோங்க. நம்ம பாவம் செஞ்சோன்னா நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுது? நீ பாவம் செஞ்சிருக்க, கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் இது பண்ணப்படும், ஆக்கினை தீர்ப்பு வரும், பார்த்துக்கன்னு சொல்லுது. ஆனால் நியாயப்பிரமாணம் ஒரு நாளும் பாவம் அல்ல. அது பாவமாய் இருந்தால் இயேசு கிறிஸ்து அதை நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற வந்திருக்க மாட்டாரே. ஹல்லேலூயா. அது பாவம் கிடையாது. ஆனால் பாவம் செய்கிற நம்மை சுட்டி காட்டுகிறது நீ பாவி என்று. அந்த பாவி என்று சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக இயேசு கிறிஸ்து தன்னையே பாவமாக, சாபமாக, என் பாவத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்து கிருபாதார பலியாக என்னை மீட்டு கொண்டார். ஹல்லேலூயா. அதை தான் நம்ம என்னைக்கு யோசித்து பார்க்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கோம். பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்க தெரிஞ்சிருக்கணும். தேவகுமாரனை பற்றும் விசுவாசத்தினால் நான் பிழைத்திருக்கிறேன்கிற நம்பிக்கை இருக்கணும். ஹல்லேலூயா. தேவகுமாரனை நான் பின்பற்றி கொண்டு இருக்கிறேன், அவர் என் உள்ளத்துக்குள் இருக்கிறார்னு எப்பெல்லாம் என் இருதயம் தைரியமாக சொல்லுதோ, விசுவாசத்தினால நான் இன்னைக்கு பிழைச்சி கிடக்கிறேங்க ஆண்டவருக்குள்ள. ஹல்லேலூயா. இந்த சத்தியம் நமக்குள்ள என்னைக்கும் இருந்துக்கிட்டே இருக்கணும். ஹல்லேலூயா. அடுத்து 3ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரத்துக்குள்ள விசுவாசத்தினால் உண்டாகும் நீதியை குறித்து பவுல் எழுதுகிறார். விசுவாசத்தினால் உண்டாகும் நீதியை குறித்து 3ஆம் 4ஆம் அதிகாரத்துக்குள்ளே இருக்குது. சரியா? ஆரம்பத்தில் இந்த உண்மை சுவிசேஷம் அவர் கேட்குறாரு, புத்தி இல்லாத கலாத்தியரே, இந்த சபை எப்படி இருந்தது ஒரு காலம்? ஆண்டவருக்காக வைராக்கியமாக செயல்பட்ட சபை. இந்த சபைக்காக நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கீங்க, ஆத்ம ஆதாயம் பண்ணுறதுக்கு கஷ்டப்பட்டிருக்கீங்க, ஜனங்கள்கிட்ட போய் சுவிசேஷம் சொல்ல எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம். இப்படியெல்லாம் இருந்துட்டு புறவாசல் வழியா முன்வாசல் வழியா வராமல் கள்ளன் எப்படி வருவான்? புறவாசல் வழியா வாரான், பின்வாசல் வழியா வந்துட்டு உங்ககிட்ட மோசையின் நியாயப்பிரமாணத்தின்படி விருத்த சேதனம் செய்யப்பட்டவனே ரட்சிப்பு, அதுக்கப்புறம் தான் இயேசு கிறிஸ்துவ நீங்கள் விசுவாசிக்கணும்னு சொல்லித்தாரானே. இந்த கஷ்டத்தையே நீங்கள் ஆரம்பத்தில் என்னோட சேர்ந்து பட்டீங்க. புத்தி இல்லாத கலாத்தியரே, என்ன செஞ்சுப்பிட்டீங்க? உண்மையான சுவிசேஷம் எதுன்னு தெரியாதா? நம்முடைய பாவத்துக்காக அவர் தானே சிலுவையில் அறையப்பட்டார். நானா உங்களுக்காக அறையப்பட்டேன். இதெல்லாம் உங்களுக்கு அவங்க என்னையை பற்றி இல்லாத சொல்லி கொடுத்தாலும் உங்களுக்கு புரியலையா? அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு? ஆவி மாம்ச வாழ்க்கையோட ஒரு நாளும் பொருந்தி போகாது. மாம்சம் என்னது? கையினால் செய்யப்பட்ட விருத்த சேதனம். ஆவி இருதயத்தில் எழுதப்பட்ட விருத்த சேதனம். இருதயத்தில் தான் அந்த உறவு வேணும், அப்பா பிள்ளைங்கிற உறவு. இருதயத்தில் தான் அந்த விருத்த சேதனம் வரணும், உறவு, உடன்படிக்கையின் உறவு. அப்போ ஆவிக்கும் மாம்சத்துக்கும் ஒரு நாளும் ஒத்து போகாது. சரியா? நீங்கள் ஆரம்பத்தில் ஆவியினால் தொடங்குனீங்க வாழ்க்கையை, உங்களோட விசுவாச வாழ்க்கையை ஆவியினால் அந்த சபைக்குள்ளே தொடங்குனீங்க. முடிவில் மாம்சத்துலையா போய் முடிஞ்சு நிற்பீங்க அப்படின்னு கேட்குறாரு. முடிவில் மாம்சத்தில் போய் நீங்கள் பட்டப்பாடுகள்லாம் வீணாக போயிடுச்சே அப்படிங்கிறார். ஆவி விசுவாசத்தினாலேயே கிரியை செய்கிறது. நான் ஆண்டவர் மேலே வச்சிருக்கிற விசுவாசத்தினால தாங்க ஆவி எனக்குள்ள கிரியை செய்கிறது. விசுவாசம் இல்லைன்னா ஆவி கிடையாது உங்களுக்குள்ள.
வெறும் வெற்றுடம்பு, சரீரம் ஒண்ணுமில்லாதது, செத்து போனது. சரியா? அப்போ யூத பிரமாணத்தின் கிரியைகளினால் அல்ல, யூத பிரமாணத்தின் கிரியைகளினால் அல்ல. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து மாம்சம். அப்போ விருத்த சேதனம் பார்த்தோம்ல, இப்போ மாம்சத்தை குறித்து பார்ப்போம். பரிசுத்த ஆவி இல்லை என்றால் பலவீனமான நிலையில் உள்ளது மனித சுபாவம். இப்போ நான் நிற்கிறேன், எனக்குள்ள பரிசுத்த விசுவாசம் இல்லை, அதனால் எனக்குள்ள என்ன இல்லை? பரிசுத்த ஆவி இல்லை. அப்போ இந்த உடம்பு என்னது இங்கே நிற்கிறது? பலவீனமான ஒன்றுக்காவாத ஒரு சரீரம். சரியா? மனித சுபாவத்தை கொண்டு நான் நிற்கிறேன், ஒரு மனுஷங்கிற நிலையில் நிற்கிறேன், அவ்வளோதான். மாம்ச வாழ்க்கையின் ஒரு அங்கம்தான் விருத்த சேதனம். மாம்ச வாழ்க்கையின் கையினால் தானே விருத்த சேதனம் பண்ண கூட்டிகிட்டு போகிறாங்க, அப்படி தானே? அந்த உடன்படிக்கையின் உறவுக்கு விருத்த சேதனம் பண்ண கையினால் பண்ணுறாங்க. அது ஒரு மாம்சத்தின் அடையாளம் தான், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அதில் ஒரு அங்கம்தான் அப்படின்னு சொல்கிறாரு. ஆவியானவர் இல்லாத போது, ஆவியானவர் இல்லை தானே? நான் என்ன சொன்னேன்? எனக்குள்ளே ஆவியானவர் இல்லை, எனக்குள்ளே விசுவாசம் இல்லை, மாம்சத்தின்படி நிற்கிறேன், பழைய ஏற்பாட்டு காலத்தில் நான் நிற்கிறேன். இப்போ எனக்கு சட்டத்திட்டங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ நான் விருத்த சேதனம் பண்ணுறேன்னு சொன்னால் அது அந்த காலத்தில், பழைய ஏற்பாட்டு காலத்தில் நான் நீதிமான ஆவதற்கு மேற்கொள்ளப்படும் ஒரு மனித முயற்சி. உண்மையா இல்லையா? புரியுதுங்களா? புரியுதா? பரிசுத்த ஆவியானவர் இல்லை, நான் மாம்சமாக இருக்கிறேன், பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருக்கிறேன். எனக்கு ஆண்டவர் சொன்னார், ஆபிரகாமுக்கு என்ன சொன்னார்? என்ன சொன்னார்? உனக்கும் எனக்குமான உடன்படிக்கையின் உறவே விருத்த சேதனம் தான்பா, அதை நீங்கள் கண்டிப்பாக பண்ணி இருக்கணும்னு பழைய ஏற்பாட்டில் சொல்லி கொடுத்தார். சரியா? அது பரிசுத்த ஆவி இல்லை, பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருக்கேன், ஆனால் செஞ்சு தான் ஆகணுங்க சொல்ல. மாம்சத்தின்படி நான் நீதிமான் ஆகிறதுக்கு ஒரு மனித முயற்சி எடுக்கிறேன். ஏன்னா ஆபிரகாம் அங்கே நீதிமான் ஆக்கப்பட்டார்ல, விசுவாசத்தினால தான் ஆபிரகாம் பழைய ஏற்பாட்டு காலத்தில் நீதிமான் ஆனார். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹல்லேலூயா. என்னதான் மனித முயற்சி எடுத்தாலும் அவர் விசுவாசத்தினால தான் அவர் உடன்படிக்கைக்குள்ளே வந்தார், நீதிமானாக்கப்பட்டார். அதனால தான் இன்னைக்கு புறஜாதியாக இருந்த யாராக இருந்தாலும் ரட்சிப்புக்குள்ளே வரும்போது ஆபிரகாமின் அந்த ஆசீர்வாதம் எனக்குள்ளேயும் வருது. நானும் நீதிமானாக்கப்படுறேன் அவருக்குள்ள, அவர் பிள்ளைகளை. அப்படித்தானே? விசுவாசத்தின் தகப்பன் அவர் அழைக்கப்பட்டாரா இல்லையா? இப்போ புறஜாதிகளான நம்மளும் விசுவாசிக்கப்படுறோன்னா, பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒருத்தர் நீதிமானாக்கப்பட்டிருக்காருன்னா அவர் விசுவாசிச்சிருக்காரு, நானும் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு அவர் பிள்ளைகளாக நம்ம வேதத்தில் பார்க்கப்படுகிறோம். ஹல்லேலூயா. சத்தியத்தை என்றைக்கும் சத்தியத்தின்படி உணர்ந்து கொள்ளணும், புரிந்து கொள்ளணும். படிக்கும் பொழுது ஈஸியாக படிச்சுட்டு போயிடலாம். ஏன் எதுக்குன்னு தெரியாமல் ஒரு நாளும் வேதத்தை படிச்சுட்டு போகக்கூடாது. ஏன்னா பொக்கிஷத்துலேயும் பொக்கிஷம் நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்காரு. பார்த்தீங்களா, கொரிந்தியர் பார்க்கும் பொழுது பலவீனமான இந்த பாண்டத்துக்குள்ளே கொண்டு பொக்கிஷத்தை ஆண்டவர் வச்சுருந்துருக்காரு பாருங்க. ஹல்லேலூயா. 1ஆம் நூற்றாண்டில் விலை கூடின பொக்கிஷங்களை மண்பானைக்குள்ளே வச்சாங்களாம். இன்னைக்கு விலை கூடின விலையேற பெற்ற பொக்கிஷம் இந்த வேத பொக்கிஷம் ஆண்டவர் இந்த பலவீனமான சாவுக்கேதுவான சரீரத்துக்குள்ளே கொண்டு உள்ளே வச்சிருக்காருங்க. வார்த்தையாக கொரிந்தியர் எழுதி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இருக்கிற காலம் வரைக்கும் சத்தியத்தை விதைன்னு விதைக்கவும் அறுக்கிறதுக்கும் நம்ம ஆளாக இருக்கிறோங்க. விதைக்கிற வேலையை நம்ம செஞ்சு அறுக்கிறவர் அவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அறுவடைக்கு காலம் இருக்கிறது என்று சொல்ல நமக்கு அதிகாரம் இல்லை. கண்களை ஏறெடுத்து பார், எல்லாம் விளைஞ்சு போய் இருக்கு, போ அந்த இடத்துக்கு சுவிசேஷம் சொல்லு, ஜனங்கள் பரலோக ராஜ்யத்திற்கு என்று உள்ளே வருவார்கள். ஹல்லேலூயா. அந்த காரியத்தை நம்ம செய்ய மாட்டேங்கிறோம். சரியா? இப்போ கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் முடிக்க போறேன். சரி, அதாவது அந்த விருத்த சேதனத்தை குறித்து கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 23, 24. விசுவாசம் வருகிறதற்கு முன்னே வெளிப்பட போகிற விசுவாசத்திற்கு ஏதுவாக
வெளிப்பட போகிற விசுவாசத்திற்கு ஏதுவாக. இது புதிய ஏற்பாடு, ஞாபகம் வச்சுக்கோங்க. விசுவாசம் எப்போ வந்தது? பழைய ஏற்பாட்டில் ஆபிரகாமுக்கு வந்தது. இங்கே எதை சொல்லப்பட்டிருக்குன்னா, விசுவாசம் வருகிறதற்கு முன்னே வெளிப்பட போகிற விசுவாசத்திற்கு ஏதுவாக நாம் அடைக்கப்பட்டவர்களாய் நியாயப்பிரமாணத்தின் கீழ் காவல் பண்ணப்பட்டு இருந்தோம். புரியுதா? புரியுதா? பழைய ஏற்பாட்டு நியாயப்பிரமாணத்துக்குள்ள நம்ம அடைக்கப்பட்டு காவல் பண்ணப்பட்டிருந்தோமா? ஏன் விசுவாசம் புதிய ஏற்பாட்டில் பெருகுது. கிறிஸ்துவ குமாரனை, தேவகுமாரனை நான் விசுவாசத்தினால தான் ஏற்றுக்கொள்ள முடியும். அப்போ தான் நான் பிழைத்து இருக்க முடியும். அப்போ அந்த விசுவாசம் புதிய ஏற்பாட்டு காலத்தில் பெருகுங்கிறதுனால பழைய ஏற்பாட்டின் நியாயப்பிரமாணம் என்ன அந்த விசுவாசத்தை வாங்கி கொடுக்கும்படியாக, எனக்கு தரும்படியாக என்னை காவலில் அடைச்சி வச்சிருந்துச்சான். ஹல்லேலூயா. அப்போ நியாயப்பிரமாணத்தை நம்ம குற்றம் சொல்கிறதுக்கெல்லாம் இல்லை, அது பாவம் அல்ல, அது என்னைய பாதுகாத்து வச்சிருந்தது. புதிய ஏற்பாட்டு காலத்தில் விசுவாசம் வரும்பொழுது அது அடைச்சி வச்சதை என்னைய ரிலீஸ் பண்ணி விட்டுட்டா புதிய ஏற்பாட்டுக்குள்ளே நான் பத்திரமா வந்துடுவேன். அது வரைக்கும் எங்கேயும் வெளியே போக மாட்டேன். அப்படி தான் ஆண்டவர் கொடுத்து வச்சிருந்தார். ஹல்லேலூயா. இவ்விதமாக நான் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்கு நியாயப்பிரமாணம் நம்மை கிறிஸ்துவினிடத்தில் வழி நடத்துகிற உபாத்தியாய் இருந்தது. வந்துருச்சா வார்த்தை? பார்த்தீங்களா? உபாத்தின்னு என்ன? பாத்தியார். உபாத்தியார் யாரு? பாத்தியார். அவர் ஒரு டீச்சர். எதுக்கு நியாயப்பிரமாணத்தில் அடைச்சி வச்சிருந்தாரா? நான் விசுவாசத்தினாலே புதிய ஏற்பாட்டில் நான் நீதிமான் ஆக போகிறேன். இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால நான் நீதிமானாக போகிறேன். நியாயப்பிரமாணம் நம்மை கிறிஸ்துவினிடத்தில் வழி நடத்துகிற உபாத்தியாய் இருந்தது. ஹல்லேலூயா. நியாயப்பிரமாணம் நம்மளை தெருவில் விட்டுட்டு போகலை, கிறிஸ்துவனிடத்தில் கொண்டு நம்மளை வழி நடத்தி விட்டுட்டு போயிருக்கு. அது வரைக்கும் நம்மள காவலில் அடைச்சி வச்சிருந்துருக்கு. ஹல்லேலூயா. அடுத்து நம்மளும் யாரு? விசுவாசிகள், தேவனுடைய பிள்ளைகள் தான். புத்திர சுவிகார உரிமையை பெற்றிருக்கிறோம். புத்திர சுவிகார உரிமையை பெற்றிருக்கிறோம். சரியா? ஆகார் இஸ்மவேலை பெற்றது அது என்னென்னா நியாயப்பிரமாண உடன்படிக்கை. நியாயப்பிரமாண அதில் இங்கே சொல்லி வச்சிருப்பார் 4வது அதிகாரத்தில் அடிமையானவளிடத்தில் பிறந்தவன் மாம்சத்தின்படி பிறந்தான், அதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கோம். 23, 24, 25 பார்த்தீங்கன்னா ஆகார் சாராளை குறித்து சொல்லப்பட்டிருக்கோம். இஸ்மவேல் ஈசாக்கை குறித்து சொல்லப்பட்டிருக்கோம். இங்கே நியாயப்பிரமாணத்தின் உடன்படிக்கையாக பிறந்தது ஆகாருக்கு இஸ்மவேல். அவர்கள் எதை நோக்கி போனார்கள் என்றால் அடிமைத்தனத்தை நோக்கி போனார்கள். அவர்கள் பழைய ஏற்பாட்டு காலத்தை குறிக்குது. அடிமைத்தனத்தை நோக்கி போனார்கள். எருசலேம் இந்த உடன்படிக்கையின் பிரதிநிதி. அங்கே எருசலேம் உடன்படிக்கையின் பிரதிநிதி. புதிய ஏற்பாட்டு காலத்தில் சாராளுக்கு ஈசாக்கு வாரிசா ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்த சந்ததியாக சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம் நிறைவேறும்படியாக பிறந்தார். அவர் கிருபையின் உடன்படிக்கையாக பிறந்தார். ஹல்லேலூயா. கிருபையின் அவர் சுதந்திரத்தை நோக்கி கொண்டு போனார். பழைய ஏற்பாடு அடிமைத்தனத்துக்குள் கொண்டு போனது, புதிய ஏற்பாடு சுதந்திரத்துக்குள்ள கொண்டு போனது தான் ஈசாக்கு நமக்கு கொடுக்கப்பட்டார். சரியா? அப்போ அது எங்க கொண்டு உடன்படிக்கையின் பிரதிநிதியா நிப்பாட்டுதுன்னா மேலான எருசலேமிலே கொண்டு நிப்பாட்டுகிறது. ஹல்லேலூயா. இப்போ கிறிஸ்துவம் நமக்கு சுதந்திரத்தை கொடுத்துருக்குது. அடுத்து என்னதுன்னா 5ஆம் அதிகாரமும் 6ஆம் அதிகாரமும் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, கிறிஸ்து நமக்கு சுயாதீனத்தை சுதந்திரத்தை கொடுத்துருக்கு. இப்போ நம்ம பெண்டேகாஸ்ட் சபை எப்படி இருக்கு? சுயாதீனமாக செயல்படுதா? எனக்கு சுதந்திரம் கொடுத்துருக்கு, என்ன கேட்க யாரும் இல்லைன்னு நான் எந்த பாவத்தையும் செய்யலாமா? செய்யக்கூடாது. கர்த்தர் நமக்கு சுதந்திரத்தை கொடுத்துருக்கிறாருன்னா கிறிஸ்துவின் சுவிசேஷம் தான் நமக்கு விடுதலையை கொடுத்துருக்கு. கிறிஸ்துவின் சுவிசேஷம். கிறிஸ்துவ சுயாதீனம் என்பது இஷ்டத்துக்கு நான் விரும்பினதை செய்கிறதுக்கு கொடுக்கப்படலை. உண்மையான கிறிஸ்தவ சுயாதீனம் என்னது? அன்பினால் ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யும் சுதந்திரத்தை, அதாவது ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இணைந்து செயல்படுறதுக்கு தான் என்ன கொடுக்கப்பட்டிருக்கு? என்ன கொடுக்கப்பட்டிருக்கு? நமக்கு இன்னைக்கு ஃப்ரீடம் கொடுத்துருக்கு. ஒரு ஃப்ரீடம் கொடுக்கப்பட்டிருக்கு. கொடுக்கப்பட்டதுனால ஏன் இஷ்டத்துக்கு செயல்பட இல்லை, ஒருவருக்கொருவர் பாரத்தை சுமந்து இணைந்து செயல்படணும். எப்படின்னா அன்பு இருந்தாதான் அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். அன்பினால் தான் கிரியை செய்ய முடியும். அந்த விசுவாசம்தான் உதவும். இங்கே நமக்கு மெயினாக கலாத்தியரில் பார்த்தது, ஒரு மனுஷன்
ஆவியானவர் மூலம் வாழவில்லை என்றால் அவன் நடவடிக்கையில் இருக்கிற செயல் என்ன? மாம்சத்தின் கிரியைகள். 5ஆம் அதிகாரம் 19 21 வரைக்கும். 5ஆம் அதிகாரம் 19 21. ஒரு மனுஷனுக்குள்ள ஆவியானவர் இல்லைன்னா அவன் எப்படி செயல்படுவான் அப்படின்னு பார்க்க போகிறோம். சரியா? மாம்சத்தின் கிரியைகள் 19 வெளியரங்கமாக இருக்கின்றன. அவையாவன: விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளை. இப்படிப்பட்ட செய்கைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை ஒரு நாளும் சுதந்திரிக்க முடியாது. இவங்க கூட ஆவியானவர் இல்லாததுனால இதில் உள்ள ஒவ்வொரு காரியமும் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. ஆவியானவர் கூட இருந்தால் ஒரு செயல்பாடு இருக்கும்ல, அதையும் பார்க்கணும்ல. அது ஆவியின் கனிகள் 5ஆம் அதிகாரம் 22 23. அன்பு, சந்தோஷம், சமாதானம், தயவு, நற்குணம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்ட ஒன்றுமில்லை. கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்களே. ஹல்லேலூயா. மாம்ச இச்சைகளை கொண்டு சிலுவையில் அன்னைக்கு அறையப்பட்டிருந்தா அவரோட கூட நாம் பிழைத்திருப்போம். பிழைத்திருக்கும் பொழுது ஆவியானவர் நமக்குள் இருந்து செயல்படும் பொழுது இந்த ஆவியின் கனிகள் நமக்குள்ள இருக்குங்க. தவறுதலாக ஒரு நாளும் செயல்பட மாட்டோம். அதனால தான் சுத்த கிருபை 6ஆம் அதிகாரத்தில் அவர் சுத்த கிருபையிலான உண்மையான சுவிசேஷத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க சொல்கிறார். உண்மையான சுவிசேஷத்திற்கு. ஏன்னா கள்ள உபதேசத்தையும் நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, மொபைலில் நிறைய வருது. எல்லா சுவிசேஷத்தையும் நீங்கள் உட்காந்து கேட்டிங்கன்னா உண்மை எது கள்ள உபதேசம் எதுன்னு தெரியாமல் போயிடும். அதுக்கு உண்மையான சுவிசேஷத்தை நமக்கு இதில் சொல்லி கொடுத்துருக்காரு. நம்மளுடைய கர்த்தராகிய இயேசு நமக்காக சிலுவை பாடுகளை எப்படியெல்லாம் பட்டாருங்கிறத நம்ம ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது, மறக்கக்கூடாது. மொத்தத்தில் புதிய சிருஷ்டியாக நான் இருக்கணும்னு சொன்னால் கிறிஸ்துவின் கிரியை மட்டுமே காரியமாக இருக்க முடியும். ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது 6ஆம் அதிகார முடிவில், நான் புதிய சிருஷ்டியாக இருக்கணும் என்றால் கிறிஸ்துவின் கிரியைகள் மட்டுமே காரியம். கிரியை என்னது? கிறிஸ்துவின் கிரியை சிலுவையில் எனக்காக அறையப்பட்ட இயேசு. அதனாலே நான் இன்று புது சிருஷ்டியாக இருக்கிறேன். அதுதாங்க மெயினான காரியம். சிலுவை எதை குறித்து இந்த உலகத்தில் மேன்மை பாராட்ட நமக்கு இடமில்லை. சிலுவையை குறித்து மேன்மை பாராட்ட மட்டும்தான் மேன்மை பாராட்டுறதுக்கு நமக்கு உறுதி இருக்கணுங்கிறத சொல்லி இந்த நிருபத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதி முடிக்கிறார். ஹல்லேலூயா. சரி, கர்த்தருடைய நாமம் மட்டும் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உங்கள் குடும்பங்களையும் இயேசு கிறிஸ்து ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.